ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு வச்சு தான் இந்த ஸ்நாக் பண்ண போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளேயும் நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலந்து எடுக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு வாழைப்பழம் தோல் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். நான் குளுக்கோஸ் பழம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் நல்லா சின்ன பழமாக இருக்கும்ல அது. நீங்கள் எந்த மாதிரியான வாழைப்பழம் வேணால் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் நான் நல்லா பொடிச்சிட்டு சேர்க்குறேன். கல் மண் எதுவுமே இல்லாத, தூசி இல்லாத நல்ல சுத்தமான வெல்லம் தான் பொடிச்சிட்டு சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் அதை ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் அளந்துட்டு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா அந்த பனானா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வாழைப்பழத்தோட ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதிலே வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்கள் பழத்தை நல்லா மசிக்கும் போது இதெல்லாம் சேர்த்து நல்லா எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்நாக் செய்கிறீங்க அப்படின்னா அது அவ்வளோ நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும் போதே வீடெல்லாமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது தோசை மாவு சேர்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 2 வாழைப்பழம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கு, பாதி மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டதுக்கு, குழிக்கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு நான் தோசை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 பேன்கேக் சைஸுக்கு தாராளமாக ஊற்றி எடுக்க முடியும். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்தாலும் இட்லி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் தோசை மாவுங்கிறதுனால எனக்கு இந்த பக்குவம் கரெக்டாக இருந்தது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருந்த இனிப்பெல்லாம் நம்ம எடுத்திருந்த 4 கரண்டி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நம்ம சேர்த்துருந்த பழம், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது எல்லாமே சேர்த்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்கு அதிகமாக கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ 3 ஏலக்காய் எடுத்துட்டு நல்லா பொடிச்சிட்டு அந்த தோல் இல்லாமல் அந்த விதைகளை மட்டும் நல்லா அப்படியே கை வச்சு நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன். அந்த வாசனை நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக மட்டும் நான் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நெய் பட்டர் வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் சேர்த்து பண்ண வேண்டாம், அதில் வேஸ்ட்டு பண்ணுறது, அதனால் எந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. அதனால் அது இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுட்டு, பேன் கேக்லாம் சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இதை அப்படி கொஞ்ச நேரம் மட்டும் வேக வச்சிடலாம். அடிபாகம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும். இதை மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம், இல்லை திறந்தும் நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு தான் வேக வச்சேன். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பிட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நார்மலாக நம்ம பனானாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுனால நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அதை பரட்டி போட்டோன்னா அது அடியில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குன்னு. அதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருந்த வெல்லம், அந்த வாழைப்பழம் இதெல்லாம் தான். அதை 2 சைடும் மறுபடியும் திருப்பி விட்டுட்டு இதை நல்லா 2 சைடு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஊற்றிக்கலாம். எனக்கு ஒரு இதே சைஸுக்கு 3 பேன்கேக் சைஸுக்கு நான் வந்தது. அதுக்கப்புறம் 1 குட்டியாக வந்தது. மொத்தம் 3 பெரிய சைஸும் சின்னதாக ஒரு சைஸும் நான் ஊற்றி என்னால் எடுக்க முடிஞ்சது. நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்லா சாஃப்டாக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு ஸ்நாக் தான். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ வீட்டில் இருக்கக்கூடிய பழம் வச்சு நம்ம சக்கரை வச்சு பண்ண போகிறோம், இல்லை நாட்டு சக்கரை வச்சு பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.